அடுத்த ஆண்டு அறிவியல் ஆண்டாக கொண்டாடப்படும். சென்னை மாநாட்டில் பிரதமர் மன்மோகன் சிங் அறிவிப்பு. கோபத்தில் இருந்த பிரதமரை முதலமைச்சர் கருணாநிதி அதிருப்தியுடன் சந்தித்த விவகாரம். பரபரப்பான தகவல்கள். ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவிற்கு இடம். நீண்ட நாள் முயற்சிக்கு வெற்றி. மருத்துவ நுழைவுத் தேர்வு விவகாரம். ஏலகிரி எஸ்டேட்டில் ஓய்வெடுத்த கருணாநிதி. ஜெயலலிதா குற்றச்சாட்டு. வணக்கம். விரிவான செய்திகள். நாட்டின் அறிவியல் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக சென்னையில் நடைபெற்ற அறிவியல் மாநாட்டில் பிரதமர் மன்மோகன் சிங் பேசினார். சென்னை அருகே உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு நாட்டு அறிவியல் அறிஞர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் கலந்து கொண்ட இந்திய அறிவியல் மாநாடு நடைபெறுகிறது. 5 நாள் நடைபெறும் இந்த மாநாட்டை பிரதமர் மன்மோகன் சிங் இன்று தொடங்கி வைத்து 27 விஞ்ஞானிகளுக்கு சிறப்பு விருதுகளை வழங்கினார். அப்போது பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், நோபல் பரிசு பெற்ற ராமானுஜம், சர் சி வி ராமன் போன்றோரை தந்ததன் மூலம் இந்தியாவின் அறிவியல் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் அறிவியல் வளர்ச்சியின் பங்கு மிகவும் முக்கியமானது என்றும் இந்திய பல்கலைக்கழகங்கள் தரமான கல்வியை வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் மன்மோகன் சிங் கேட்டுக் கொண்டார். வெளிநாட்டு விஞ்ஞானிகளோடு இணைந்து அதிக அளவில் அறிவியல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டுமாறு இந்திய விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். அறிவியல் முன்னேற்றத்திற்கு பெரும் துணையாக இருக்கும் பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி மற்றும் வேளாண்மை மேம்பாட்டு துறைகளில் விஞ்ஞானிகளுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், வரும் 2012-13 ஆண்டு அறிவியல் ஆண்டாக அனுசரிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சென்னை வந்த பிரதமர் மன்மோகன் சிங்கை முதலமைச்சர் கருணாநிதி இன்று காலை சந்தித்து பேசியது பெரும் குழப்பத்திற்கு பின் நடந்த நிகழ்ச்சியாகும். ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தால் திமுக அமைச்சர் ராசா பதவி விலகிய பின் ஏற்பட்ட நிகழ்வுகள் பிரதமருக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியது. பெண் இடைத்தரகர் நீரா ராடியாவுடன் முதலமைச்சரின் துணைவியார் ராசாத்தி அம்மாள், மகள் கனிமொழி ஆகியோர் நடத்திய தொலைபேசி உரையாடல் இந்த ஊழல் விவகாரத்தில் முதலமைச்சரின் குடும்பம் எந்த அளவிற்கு தொடர்பு கொண்டுள்ளது என்பதை அறிந்த பிரதமர் பெரும் அதிருப்திக்குள்ளானார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி நாடாளுமன்றத்தை முடக்கின. இது மத்திய அரசை பெரிதும் இக்கட்டான நிலைக்கு ஆளாக்கியது. இந்த கவலையால்தான் நாடாளுமன்ற பொது கணக்கு குழு முன்பாக ஆஜராவதற்கு தாம் தயார் என்று அந்த குழுவின் தலைவர் முரளி மனோகர் ஜோஷிக்கு மன்மோகன் சிங் கடிதம் எழுதினார். அந்த அளவிற்கு வேதனைப்பட்டிருந்த அவர் சென்னை அடையாறு சுற்றுச்சூழல் பூங்கா திறப்பு விழாவிற்கு வருவதாக ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்ததை ரத்து செய்ய முடிவு செய்தார். சென்னைக்கு வரும்போது அறிவியல் மாநாட்டில் மட்டுமே பங்கேற்பது என்றும் முதலமைச்சர் கருணாநிதியோடு சேர்ந்து பூங்கா திறப்பு விழா நிகழ்ச்சியில் கண்டிப்பாக பங்கேற்பதில்லை என்றும் பிரதமர் முடிவு செய்தார். அதன்படி பூங்கா திறப்பு ரத்து செய்யப்பட்டது. இதற்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் அனுமதி கிடைக்கவில்லை என்று காரணம் சொல்லப்பட்டது. பிரதமர் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு அவருக்கு கீழே உள்ள சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி கொடுக்க மறுப்பது விந்தையிலும் பெரிய விந்தை என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இந்த நிலையில் நேற்று இரவு சென்னைக்கு வந்த பிரதமர் கிண்டியில் ஆளுநர் மாளிகையில் தங்கினார். முன்பெல்லாம் சென்னைக்கு பிரதமர் வந்தாலும் சோனியா காந்தி வந்தாலும் விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்கும் முதலமைச்சர் இந்த முறை பிரதமரை வரவேற்க விமான நிலையம் செல்லவில்லை. கிண்டி ஆளுநர் மாளிகையில் தங்கியிருந்த பிரதமரை கருணாநிதி சந்திக்கவில்லை. அந்த நேரத்தில் பாடலாசிரியர் வைரமுத்து நடத்திய விழாவில் பங்கேற்ற கருணாநிதி, அரசரை விட புலவர்கள் உயர்ந்தவர்களாக கருதப்பட்டதாகவும், எனவே புலவர்களை மதிக்கும் தாம் பிரதமரை வரவேற்கப் போகாமல் வைரமுத்து விழாவில் இருப்பதாகவும் பகிரங்கமாக அறிவித்தார். இந்த நிலையில் பிரதமரை கருணாநிதி சந்திக்க வேண்டும் என்று முதல்வரின் குடும்பத்தினர், குறிப்பாக துணை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெரிதும் ஆர்வம் காட்டி கருணாநிதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தமிழ்நாடு காங்கிரஸில் உள்ள திமுக ஆதரவாளர்கள் சிலரும் இப்பிரச்சினையில் சோனியா காந்தி வரை எடுத்துச் சென்றனர். பிரதமருடன் முதல்வருடனும் சோனியா காந்தி போனில் தொடர்பு கொண்டு பேசியதை அடுத்து ஆளுநர் மாளிகையில் பிரதமரை கருணாநிதி இன்று சந்தித்து பேசியதாக சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்கள் தெரிவித்தன. தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி கருணாநிதியை சந்திக்காமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஐநா சபையில் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா தற்காலிக உறுப்பினராகியுள்ளது. நிரந்தர உறுப்பினராக இது முன்னோட்டமாக கருதப்படுகின்றது. ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் இடம்பெற இந்தியா, ஜெர்மனி, பிரேசில், சீனா உள்ளிட்ட நாடுகள் தீவிரமாக முயற்சித்து வந்தன.
நிரந்தர உறுப்பினராக பல்வேறு நாடுகளிடம் இந்தியா ஆதரவு கோரி வந்தது. தற்போது இந்தியா, ஜெர்மனி, போர்ச்சுகல், தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் தற்காலிக உறுப்பு நாடுகளாக சேர்க்கப்பட்டுள்ளன. நிரந்தர இடம் பிடிக்க இது உதவும் என்று கருதப்படுகின்றது. பாதுகாப்பு கவுன்சில் கூடும்போதெல்லாம் இனி இந்திய பிரதிநிதிகளும் கலந்து கொள்வர். டிசம்பர் 2012 இந்த தற்காலிக உறுப்பினர் உரிமம் நிறைவு பெறுகின்றது. இதற்கு முன்னதாகவே இந்தியா நிரந்தர உறுப்பினராக வாய்ப்பு உள்ளதாக ஐநாவிற்கான இந்திய தூதர் சர்பனகல் நரசிங்கராவ் தெரிவித்துள்ளார். ஏலகிரி எஸ்டேட்டில் முதலமைச்சர் கருணாநிதி ஓய்வு எடுத்ததை ஜெயலலிதா கண்டித்துள்ளார். மருத்துவ படிப்புக்கு நுழைவுத் தேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பது குறித்து அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டார். இந்த சட்டத்தின் மூலம் ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவியருக்கு மருத்துவ படிப்பு பாதிக்கப்படும் என்று ஜெயலலிதா கூறியுள்ளார். ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் மீது கருணாநிதிக்கு அக்கறை இருந்தால் இந்த சட்டம் வரும் முன்பே அதை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் என்றும், இழந்த மத்திய அமைச்சர் பதவியை எப்படி பெறுவது, ஸ்பெக்ட்ரம் ஊழலில் இருந்து எப்படி தப்பிப்பது என்ற ஆராய்ச்சியில் கருணாநிதி ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். திரைப்பட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டும் ஏலகிரியில் ஓய்வு எடுத்ததாகவும் கருணாநிதி மீது ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசிடம் மன்றாடி அந்த சட்டத்தை திரும்பப் பெற கருணாநிதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இரண்டாம் அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்வதில் பாஜக ஆட்சி காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட நடைமுறைகளையும் கொள்கைகளையும் தொலைத்தொடர்புத்துறை முன்னாள் அமைச்சர் ராசா பின்பற்றியதாக நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் பேசிய அவர் 1998ஆம் ஆண்டு இரண்டாம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் அப்போது ஆட்சியில் இருந்த பாஜக அரசால் பின்பற்றப்பட்ட நடைமுறையே ராசாவும் பின்பற்றினார் என்று தெரிவித்தார். மேலும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசால் பின்பற்றப்பட்ட தொலைத்தொடர்பு கொள்கையால் அரசுக்கு 1,45,00,000 ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அலைக்கற்றை ஒதுக்கீடு குறித்து ஏற்கனவே சிபிஐ பொது கணக்கு குழு விசாரணை நடத்தி வருகின்றது என்றும், தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி விசாரணை நடத்தி முடித்துவிட்டார் என்றும், அதனால் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தேவையற்றது என்றும் அவர் தெரிவித்தார். இதுவரை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்திய எந்த ஒரு பிரச்சினைக்கும் தீர்வு கிடைக்கவில்லை என்றும், அரசியல் பிரச்சாரத்திற்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸாக 1 மாத ஊதியம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசின் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்களுக்கு 3000 உச்ச வரம்பிற்கு உட்பட்டு பொங்கல் போனஸ் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. இதேபோன்று ஏ மற்றும் பி பிரிவு அலுவலர்களுக்கும் தலா 1000 ரூபாய் வீதம் போனஸ் வழங்கப்பட உள்ளது. முன்னாள் கிராம அலுவலர்களின் கோரிக்கையை ஏற்று 500 ரூபாயும், ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு 500 ரூபாயும், சத்துணவு ஊழியர்களுக்கு 1000 ரூபாய் வீதமும் பொங்கல் போனஸ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உடைந்து சிதறிய வால் நட்சத்திரம் எரிகற்களாக இன்று இரவு வானில் இருந்து கொட்டும் என்று வியப்பூட்டும் தகவலை இந்திய விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். விண்வெளியில் எண்ணற்ற நட்சத்திர கூட்டங்கள் குடும்பமாக சுற்றிக் கொண்டு இருக்கின்றன. அவைகள் வேகமாக சுழலும் போதும் இடம் பெயரும் போதும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வதும் உண்டு. அப்படி ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் நட்சத்திரங்கள் உடைந்து பல துகள்களாக சிதறி பல நூறு ஆண்டுகளாக விண்வெளியில் சுற்றி கொண்டிருக்கின்றன. வியாழன், செவ்வாய் கிரகங்களுக்கு இடையே சுற்றி வரும் இதுபோன்ற சில வால் நட்சத்திர துகள்கள் விண்கற்களாக மாறி விண்வெளியை கடந்து பூமியின் சுற்றுவட்ட பாதைக்குள் நுழைகின்றது. புவியீர்ப்பு விசையின் உராய்வால் இந்த விண்கற்கள் எரிந்து சாம்பலாகி விடுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்ற நூற்றுக்கணக்கான எரிகற்கள் பூமியை நோக்கி வருகின்றன. இந்த ஆண்டும் 1ஆம் தேதி முதல் வரும் 10ஆம் தேதிக்குள் ஒரே நேரத்தில் ஏராளமான விண்கற்கள் பூமியின் சுற்றுவட்ட பகுதிக்குள் நுழைய இருக்கின்றன. இப்படி மழை போல் கொட்டும் எரிகற்களின் அரிய காட்சியை இன்றும் நாளையும் அதிக அளவில் விண்ணில் காணலாம் என்று இந்திய விண்வெளி விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு மணிக்கு 40 முதல் 60 விண்கற்கள் எரிந்து விழ வாய்ப்பு உள்ளது என்றும், அதனை இரவில் தெளிவாக பார்க்க முடியும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.